ஹாய் நண்பர்களே, வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது அந்தமானில் தண்ணீர் வேஸ்ட்டாக கடலில் கலக்குது. அதுக்காக ஒரு டேம் ஒன்று கட்டினா இந்த சம்மருக்குள்ளே அந்த வாட்டர் ஷார்ட்டேஜை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். எனக்கு நிறைய பாராட்டுகள், நிறைய ரெஸ்பான்ஸ் அதில் கிடச்சிது. வாழ்த்து சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவின் எதிரொலியாக இப்போ சமீபத்தில் பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் ஒரு குளத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த குளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேடில்கஞ்சில் ஒரு குளம் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த குளத்தில் அதாவது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் தண்ணி அந்த குளத்தில் இருந்திருக்குங்க. அதாவது எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் லிட்டர் வாட்டர், 6 மில்லியன் லிட்டர் வாட்டர் தண்ணீர் அந்த குளத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய குளங்கள் இருக்குது. இந்த குளத்து தண்ணீரை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 6 மில்லியன் தண்ணி அப்படின்னு 6 மில்லியன் லிட்டர் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் லிட்டர். அதாவது சராசரி ஒரு ஃபேமிலிக்கு 200 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் இனஃப் ஃபார் எ ஃபேமிலி பர் டே. அப்போ 2000 லிட்ரு 10 ஃபேமிலி, 20,000 லிட்ரு 100 ஃபேமிலி அப்படி கணக்கு பண்ணும் பொழுது இந்த 6 லட்சம் லிட்ரு தண்ணியை 30,000 ஆஃப் ஃபேமிலி கேன் யூஸ் திஸ் வாட்டர். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குளம் நமக்கு அதை நம்ம பயன்படுத்தினா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஃபேமிலிஸ் அந்த நீரை பயன்படுத்தலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு 10 குளங்கள் நம்ம தயார் பண்ணால் போதும். நியர் அபவுட் ஒரு 3 lakhs ஃபேமிலிஸ் வந்து அதை பயன்படுத்தலாம். அப்போ அண்டமானுடைய பாப்புலேஷனே நியர் அபவுட் ஒரு 5 lakhs தான். அப்போ ஒரு 10 குளங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டா அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ சம்மருடைய அந்த வாட்டர் ஷார்ட்டேஜை ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணலாம். ஏன்னா இப்போ அந்தமானில் நிறைய குளங்கள் இந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீ விஜயபுரத்துலேருந்து மிடில் நார்த் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ரங்கத் மயமந்தர் டிகிலி வரைக்கும் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 குளங்கள் நமக்கு கண்டிப்பாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நமக்கு தேவை ஒரு 10 குளங்களை நம்ம இந்த மாதிரி பண்ணால் அந்த தண்ணீரை நம்ம இந்த மாதிரி சம்மர் சீசனில் அந்த தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணலாம். மழை நீர் வீணாக கடலில் கலக்குது. கண்டிப்பாக ஒரு டேம் நம்ம கட்டி தான் ஆகணும். அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதுக்கு நிறைய செலவாகும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சுற்றுச்சூழல் பிரச்சனை, அப்ரூவல் நிறைய அதில் ப்ராப்ளம், அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ குளம் பொழுது நிறைய குளங்கள் நம்ம அருகாமையில் நிறைய குளங்கள் இருக்குது. அந்த குளங்களை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு அந்த சம்மரில் உள்ள இந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம். இந்த தண்ணி இல்லாத இந்த கஷ்டத்தை இந்த குளங்கள் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். நார்த் ஈஸ்ட் மான்சூனும் இன்னும் நமக்கு பெய்யலை. வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு பெய்யலை. ஏன்னா இப்போ கடந்த வருடமும் இதே மாதிரி தான் ஏப்ரல் மேக்கு அப்போ தான் பெஞ்சது. இந்த வருடமும் இதே மாதிரி தான் இன்னும் மழை பெய்யலை. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 30 years பிஃபோர் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது 8 மாதங்கள் மழை பெய்யும், 4 மாதம் தான் மழை பெய்யாது. அந்த 4 மாதம் கூட சம்டைம்ஸ் அப்பப்போ பெஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 4 மாதம் தான் மழை பெய்யுது, 8 மாதம் மழை பெய்கிறதில்ல. இது காரணம் நம்ம நிறைய மரங்களை நம்ம வெட்டிட்டோம். நிறைய மரங்கள் வெட்டினதுனால மழை நமக்கு இப்போ சரி வர பெய்ய மாட்டேங்குது. இப்போ நேற்று கூட டிக்லிப்பூரில் மழை பெஞ்சிருக்கு, ஆனால் இங்கே ஸ்ரீ விஜயபுரத்தில் மழை பெய்யலை. அது காரணம் அந்த மரங்கள் வெட்டப்பட்ட ஒரு இதுதான். நிறைய மரத்தை வெட்டினதுனால நமக்கு சரி வர அந்த வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு சரி வர பெய்யலை. அதுக்காக நம்ம திருப்பி மரத்தை நம்ம வச்சே ஆகணும். எவ்வளோ ஒரு மரத்தை நம்ம வெட்டினமோ அந்த மரங்கள் நம்ம திருப்பி நம்ம நட்டே ஆகணும். ஏன்னா மரம் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடை இழுத்து ஆக்சிஜனை, பியூர் ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது. அப்போ பியூர் ஆக்சிஜன் கொடுக்கும்போது நமக்கு மரங்களுடைய அந்த ஆக்சிஜன் நமக்கு பியூர் காற்று நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பியூர் ஆக்சிஜன் கிடைக்காதனால இப்போ மழையும் நமக்கு பெய்ய மாட்டேங்குது. பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் இந்த கேடில்கஞ்ச் அந்த குளத்தை ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இதில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தலாம்னு சொன்னது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஏன்னா இந்த மாதிரி நிறைய குளங்களை அவங்க பயன்படுத்துறதுக்கு அதாவது அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதை பயன்படுத்துறது கூட அங்கே உள்ள பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தண்ணி ரொம்ப ஒரு இம்பியூராக இருக்குது, இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு அந்த உள்ள பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை பியூரிட்டி பண்ணி அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூரிட்டி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குளங்கள் நம்ம பயன்படுத்தினா நம்ம அந்த சம்மரில் உள்ள வாட்டர் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணலாம். எனவே இந்த மாதிரி நிறைய குளங்கள் உள்ள தண்ணீரை மக்களுக்கு கவர்மெண்ட் சப்ளை பண்ணணும். அது மூலமாக சம்மரில் உள்ள அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக நம்ம கடந்துடலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.